எருமை மாட்டு பெண் அப்படின்ற ஒரு கதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ரொம்ப பழைய காலத்துல கேடோ அப்படின்ற இனத்துல வந்துட்டு ஸ்னோபர்ட் அப்படின்ற ஒரு மருத்துவன் வந்து வாழ்ந்து வந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் அப்படின்ற ஒரு பையன் வந்து இருந்திருக்கான். அவன் நல்ல ஒரு சிறந்த வேட்டைக்காரனாகவும் இருந்திருக்கான். அந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாருக்குமே தைரியம் அவரை வந்து ரொம்ப பிடிக்குமா. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறைய பெண்ணுங்க வந்து ஆசைப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பையனா வந்து இருந்திருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நாள் வேட்டைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ஒரு அழகான பெண் ஒருத்தி இருந்திருக்கா. அவ வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பையனுக்கு பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்காளே! இந்த மாரி ஒரு பொண்ண இதுவரைக்கும் நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே! அப்படின்ற மாரி அந்த பையன் நினைச்சிருக்கான். இவ உடனே என் பக்கத்துல வாவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. இவனும் போயிருக்கான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்னு கேட்டோம்னா, இவனுக்கும் அவளுடைய அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கியிருக்கான். கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இவ என்னோட இனத்து மக்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க போயிட்டு வரலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்கிறா. அப்போ மலையடி வாரத்துக்கு கீழ இருக்கு அவங்களுடைய வீடு. அப்போ இவங்க போறாங்க. போய்க்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மலைக்கு இந்த பக்கட்ட நின்டுகிட்டு, நம்ம அங்க போகணும் அப்படின்னா, நம்ம வந்து எரும மாடா மாறணும். அதனால கீழ விழுந்து இந்த மந்திரத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 தடவ உருள சொல்றா. கீழ விழுந்து உருண்டதுக்கு அப்புறமா அவனும் எரும மாடா மாறிட்டான். இவளும் எரும மாடா மாறுனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க நெறைய பேர் உங்கள வந்துட்டு சீண்டி பார்ப்பாங்க. உங்க மேல வந்துட்டு ஏதாவது ஒரு கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறா. ஏன்னா உங்க மேல அவங்களுக்கெல்லாம் பொறாம. என்னைய எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சாங்க எங்க இனத்துல. நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி அவங்க என்ன ஒரு வம்பிழுத்தாலும் நான் எதையும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி போறாங்க. அதே மாரி நெறைய பிரச்சனைகள் அவருக்கு வருது. எல்லாத்தையும் எதிர்கொண்டு, எல்லாத்தையுமே கண்டுக்காம இருந்து எதிர்கொண்டுன்றத விட எதையுமே கண்டுக்காம இருந்து, அவர் வந்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போறதா முடிவு பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுபடியும் இன்னொரு தடவ அவங்க வீட்டுக்கு போற மாரி இருக்கு. போகும்போது ஒரு போட்டி ஒண்ணு நடக்க இருக்கு. ஓட்டப்பந்தயம். அதுல அவர் வந்து தோத்து போயிட்டாரு அப்படின்னா, அவர வந்து கொன்றுவாங்களாம். அந்த மாரி ஒரு போட்டி. அப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு மந்திரவாதி கிட்ட அவர் வந்துட்டு கேள்வி கேட்குறாரு. என்னை வந்து நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா என்னை கொன்றுவாங்களே நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்போ அவரை வந்துட்டு சில மந்திர மூலிகைகளை கையில குடுத்து மண் கட்டியாவும் குடுக்குறாரு. அப்போ நீ ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது, உன்னை நெருங்கி யார் வராங்களோ, உன் மேல இந்த மூலிகைய ஃபர்ஸ்ட்டு தூக்கி போடு. அதுக்கப்புறம் இந்த மண்கட்டிய தூக்கி போடுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி ஓடுறாங்க. ஓடும்போது இவர முட்டுற மாரி சில காளைகள் வருது. எரும மாட்டு காளைகள் இருக்குல்லையா, அதெல்லாம் வருது. வரும்போது இவரு ஃபர்ஸ்ட்டு மூலிகைய தூக்கி போடுறாரு. ஆனா இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. மறுபடியும் மண்கட்டிய தூக்கி போட்டதுக்கப்புறமா ரொம்பவே ஃபாஸ்ட்டா போயி அந்த கோட்ட வந்து தொட்டுறாரு. அதுக்கப்புறம் யாருமே இவர்கிட்ட வம்பிழுக்கிறதே இல்லையாம். அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்து, ஒரு ஆண் குழந்தையும் இவங்களுக்கு பிறக்குது. அந்த குழந்தையோட ரொம்பவே சந்தோஷமாவும் வாழ்றாங்க.